வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சி ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது டாலி அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஸ்லாஷர் த்ரில்லர் மூவி. ஒரு மிஸ்டீரியஸான பொம்மை மாஸ்க் போட்ட ஒரு மான்ஸ்டர் மையமா வச்சு இந்த கதை நகருது. ஆக்சுவலா ஒரு காட்டுக்குள்ள கேம்பிங் மாதிரி போறாங்க ஒரு கப்பல். அந்த கப்பல் போற வழியில சில பொம்மைகளை கண்டு எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு சடங்கு நடக்குதா இல்ல யாராவது இதை வச்சு விளையாண்டுருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை மாஸ்க் போட்ட ஒரு நபரை இவங்க பாக்குறாங்க. அந்த நபரை இவங்க காப்பாத்த முயற்சி பண்ணும்போது அந்த நபர் திருப்பி இவங்களை தாக்கி அதுலயும் அந்த ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு தன்னோட குழந்தையா அந்த ஹீரோயினை வளர்க்கறதுக்காக அந்த மான்ஸ்டர் முடிவு பண்ணுது. எதுக்காக அது பண்ணுது அண்ட் டுவர்ட்ஸ் தென் ஹீரோயினுக்கு என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விண்டேஜ் ஸ்டைல்ல ஒரு ஸ்லாஷர் த்ரில்லர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். அதே மாதிரி இதுல ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் கோரியா அமைச்சிருந்தாங்க. அண்ட் ஸ்டார்டிங்ல அந்த மிஸ்டீரியஸான அந்த மான்ஸ்டர் யாரா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. மத்தபடி இந்த படத்துல சொல்ற அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்றது சுத்தமா இல்லவே இல்ல. ஒரு ரொம்ப சுமாரா அமைக்கப்பட்ட ஒரு ஸ்லாஷர் த்ரில்லர். அதுலயும் ஹீரோயினுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான பரபரப்புலாம் எங்கேயுமே கிரியேட் ஆகவே இல்லை. டீடைலிங் அப்படின்றது இத்தனோண்டு கூட இல்லவே இல்லை. எதுக்காக இதெல்லாம் நடக்குது, ஏன் நடக்குது, ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் முடிச்சு விடணுமே அப்படின்றதுக்காக ஒரு மாதிரி முடிச்சு விட்டாங்க. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாரான ஒரு ஸ்லாஷர் த்ரில்லர். டைம் இருந்தா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் 2.3 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கோரினஸ்க்காக இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.